சமத்துவ சமதர்ம தலைவன் மோடி. நம்மூர் தலைவர்கள் எல்லாம் மற்ற மத பண்டிகைகள் எப்போடா வரும் என்று காத்து கொண்டிருப்பாங்க. அதாவது இதுதான் சாக்கு என்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது போல இந்து மத பண்டிகைகளை திட்டலாம் என்ற திருட்டு கணக்கு தான் அதற்கு காரணம். சில காத்துக்குட்டிகள் தன்னை கிறிஸ்துவன் என்று நினைக்க வேண்டும், முஸ்லிம் என்று நினைக்க வேண்டும் என்று பண்டிகை விழாக்களை கூட அரசியல் பிரச்சார மேடையாக பயன்படுத்துவாங்க. ஆனா யார் என்ன சொன்னாலும் என் ரூட்ல நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் என்ற ரீதியில் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். நாட்டின் மாபெரும் மதசார்பற்ற தலைவர் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு மோடியின் பெயரை சொல்லலாம். நேற்று முன்தினம் பிரதமர் இல்லத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவை கவனித்தீர்களா? எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்ல, எந்த ஒரு அரசியலும் இல்ல, எந்த ஒரு தனி மனித தாக்குதலும் இல்ல, எந்த ஒரு மதத்தின் மீதான பழியும் இல்ல. குறிப்பாக ஒரு மதத்தின் பண்டிகை என்றால் அந்த மதத்தின் சிறப்பை மட்டும் கொண்டாடும் பக்குவம். கிறிஸ்துவ சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்காக மற்ற மதங்களை குறை கூறி அவர்களை சந்தோஷப்படுத்தலாம் என்ற எண்ணம் கண்டிப்பாக கிடையாது. உண்மையான மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கம் என்பதற்கும் பெரும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார் மோடி. ஆனா இப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவனை வெற்று அரசியலுக்காக அபாண்டமாக பழி சுமத்தி கொண்டிருக்கின்றனர் எதிர்க்கட்சியினர். மோடியை பொறுத்தவரை வளர்ச்சி ஒன்றுதான் குறிக்கோள். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, வளர்ச்சி மட்டும்தான் அவர் நோக்கம், அவர் பார்வை. நோக்கத்தில் முன்னேறுகிறார் பாரத பிரதமர் மோடி. சமத்துவ சமதர்ம தலைவன் மோடி.